மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதியை டேக் கேமரா ஆக்ஷன் என்று விமர்சித்த அண்ணாமலைக்கு நடிகர் வடிவேலு பாடம் எடுத்த நிலையில் அது அவரின் சொந்த கருத்து என அண்ணாமலை கூறியுள்ளார். இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இவர் தமிழ்நாடு பவன்ல இருந்து பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எங்க முதலமைச்சர் இருக்கணும், இங்க இருக்கணும்ல, இங்க வார் ஃபுட்டிங்ல கோஆர்டினேட் பண்ணணும்லங்கண்ணா. இங்க பண்ணாம அவருடைய மகன் அனுப்பி வைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு சினிமா டைரக்டர் கூட்டு வந்து அவர் களத்தில் இறங்கியிருக்காரு. டெல்லியில யாரெல்லாம் கூட்டுறக்கா? டிஆர் பாலு, தயாநிதி மாறன், அவங்க ராஜா, அவங்க முக்கிய தலைவர்கள்லாம் அங்கே போய் உட்கார்ந்துருந்தா இங்கே ஆளுங்கட்சி யாருங்கிற கேள்விக்குரிய மக்களுக்கு வருது இல்லைங்கண்ணா. இதை தாண்டி சீனியர் அமைச்சர்களாக இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அனுப்பி வைக்கிறீங்க. அவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி என்னன்னே தெரியும்? அவரது சம்பந்தமான துறையில் பணியாற்றி இருக்காருங்களா? அதிகாரியாக இருந்திருக்காரா? இதற்கு முன்னாடி தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரா? அதனால் அவர் சினிமா டைரக்டர் கூட கூட்டிகிட்டு வர்றார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அவர் ஐடியா கொடுங்க. ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரான்னு அவர் சொல்கிறக்கு அவர் கூட நிற்கிறார். சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார்? அவன் ஊர்றாது. அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தனசேனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சிக்கு நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன் எங்கே கிடந்து கத்துறான், எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குண்ணே. யாரு கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல, அது அவருடைய கருத்து. அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியா கையாளின்னு சொல்றாங்க. அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நானும் சொல்றேன், களத்துல போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றேன். இது என்னுடைய கருத்து. ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது, அவருடைய கருத்தை நான் பார்க்கிறேன். அவரு கருத்து